வணக்கம். டாக்டர் சாந்தி, தமிழ்நாடு டிபிசி தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நாளைக்கு நடக்க இருக்கின்ற உண்ணாவிரத போராட்டத்தை ஒட்டி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் 25,000 பேர் டிபிசி தொழிலாளர்களாக பணிபுரிகிறார்கள். டொமஸ்டிக் பிரீடிங் செக்கர்ஸ் என்கின்ற கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்கள். இவர்கள் தமிழ்நாட்டில் கொசுப்புழு ஒழித்ததன் காரணமாக டெங்கு, மலேரியா உள்ளிட்ட பல்வேறு கொசுவினால் பரவுகின்ற நோய்களை தடுக்கின்ற மிக முக்கியமான பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் உள்ளாட்சித்துறையில் பணியாற்றி வருகிறார்கள். ஆனால் பொது சுகாதாரத்துறையின் கீழும் பணியாற்றுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. உள்ளாட்சிகளில் ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி போன்ற பல இடங்களில் பல்வேறு அமைப்புகளின் கீழ் இவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் தினக்கூலி அடிப்படையில் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுடைய தினக்கூலியை அந்த முறையை மாற்றி மாத ஊதியமாக மாற்ற வேண்டும். அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் அடிப்படையில் 2017ஆம் ஆண்டு போட்ட சட்டத்தின் அடிப்படையில் அந்த GO 62(2D) என்ற வகையில் இவர்களுக்கு செமி ஸ்கில்டு கிரேட் 1 என்ற அடிப்படையில் ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு வழங்கப்படவில்லை. அதற்கு மாறாக அவர்களுக்கு அன்ஸ்கில்டு என்ற வகைப்படுத்தி அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகின்றது. ஆகவே உடனடியாக அதை மாற்றி செமி ஸ்கில்டு கிரேட் 1 என்ற வகைப்படுத்தி அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும். மேலும் இது நாள் வரை தவறாக கணக்கீடு செய்து வழங்கப்பட்டதனால எந்த அளவுக்கு நிலுவைத் தொகை இருக்கின்றதோ அந்த அரியர் தொகையை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கோரிக்கைகள். அது மட்டும் அல்லாமல் இப்பொழுது திடீரென்று ஒரு இடத்துல 3 பேர் டெங்கு பாசிட்டிவ் வந்ததுன்னா அந்த பகுதியில் வேலை செய்கிற டிபிசி பணியாளருக்கு 200 ரூபாய் ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட அதிக அளவில் டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு நாள் கூலி ரத்து என்று சொல்கிறார்கள். இது மிகுந்த கண்டனத்துக்குரியது. ஏனென்றால் டிபிசி பணியாளர்களே, இந்த கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்களை அவர்களுடைய பெரும்பாலான நேரத்தில் அவர்களுடைய வேலையை செய்யவே விடுவதில்லை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வரி வாங்கணும், வீட்டு வரி வாங்கணும், அதுக்கப்புறம் மற்ற இந்த ட்ரேட் லைசன்ஸ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா என்று உள்ளாட்சி துறையில் நிர்வாக பணிகளிலே பல நேரங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்கடை கிளீன் பண்ணுறது, குப்பையை பிரித்து கொடுக்கறது, சைக்கிள் ஸ்டாண்டு டோக்கன் கொடுக்கறது, அப்புறம் மழை பெஞ்சுதான்னு பார்த்தா அதற்கான ஆப்பை பதிவு செய்கிறது. இந்த வேலைன்னு கிடையாது. தோட்ட வேலைகள், பெயிண்ட் அடிக்கிறது, எலக்ட்ரீஷியன் வேலைன்னு இந்த வேலைன்னு இல்லாமல் டிபிசி தொழிலாளர்களுடைய டிபிசி பணி தவிர மற்ற எல்லா வேலைகளையும் செய்யும் பொழுது அவர்களுடைய கொசுப்புழு பணி பாதிக்கப்படுகிறது. அதன் காரணமாக கொசு அதிகரித்து டெங்கு ஏற்பட்டால் ஆனால் இவர்களுக்கு ஃபைன் போடுறது, அபராதம் விதிப்பது என்ற நிலை இருக்கிறது. இது மிகுந்த கண்டனத்துக்குரியது. உடனடியாக அந்த அபராத உத்தரவை தடுத்து நிறுத்த வேண்டும். இவர்களுக்கு அவர்களுக்கான உரித்தான பணியை செய்வதற்கு அலோ பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான கோரிக்கையா இருக்குது. டிபிசி தொழிலை என் வேலை என்ன செய்ய விடுங்க என்று சொல்வதற்காக ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அது மட்டும் அல்லாமல் மிக குறைந்த ஊதியத்தில் அவங்க பணிபுரிகிறார்கள். அவங்களுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின்படி எவ்வளவு ஊதியம் வழங்க வேண்டும் என்று இருக்கிறது. அதில் அன்ஸ்கில்டுன்னு தவறாக வகைப்படுத்தினால் கூட அந்த ஊதியத்தையும் வழங்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி வழங்கப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும். அது செமிஸ்கில்டு என்று வரையறைப்படுத்தி வழங்க வேண்டும். தினக்கூலியை மாற்றி மாத ஊதியமாக வழங்க வேண்டும். ESI, PF போன்ற அந்த சலுகைகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட மிக முக்கியமான கோரிக்கைகள் தான். இதில் பல நேரங்களில் பணி நீக்க உத்தரவு, ஆட்குறைப்பெல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் நிறுத்த வேண்டும். பணி நீக்க உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நேரடியாக வேலை செய்யாமல் சுய உதவிக்குழு மூலமாக பணி பண்ணிங்க, கான்ட்ராக்ட் மூலமா பணிபுரிங்கன்னு சொல்லும் பொழுது அரசாங்கம் வகுத்த ஊதியத்தில் பாதி ஊதியம் தான் அவங்க கொடுக்குறாங்க. 600 ரூபாய் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணா 200 ரூபாய் 300 ரூபாய் தான் கொடுக்கிறார்கள். ஆகவே அந்த ஒப்பந்த முறையை ரத்து செய்ய வேண்டும். சுய உதவி குழு மூலம் வேலை வழங்குவதை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி 8ஆம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோரில் உண்ணாவிரத போராட்டம் இருக்கின்றது. பல அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். டாக்டர் சாந்தி, இணை பொதுச் செயலாளர், தமிழ்நாடு டிபிசி தொழிலாளர் சங்கம்.